சில்வர் டைரக்டர் வெஸ்டேஜ் எம்பையர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒன்று சாதிக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேயே வந்தது. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க வந்து 5 ரூபா சம்பளத்துலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இன்னும் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து ஒரு ஆண் மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற வெறி எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் எம்காம் எடுத்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எம்காம் படித்தோடனே நம்ம பேங்கிங் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிடலான்னு நினைக்கும் போது எனக்கு எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கிட்ஸ் வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நம்ம பேங்கிங் போகணும்னு சொன்னால் விட மாட்டாங்க அப்படின்னு 1 இயர் வெயிட் பண்ணேன். 1 இயர் பேபியை விட்டுட்டு கிளாஸுக்கெலாம் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு கிளாஸ்லாம் போய் அட்டென்ட் பண்ணி 4, 5, 6 டைம்ஸ் பேங்க் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் பாயிண்ட்ஸில் போயிட்டே இருந்தது. என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா, நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாதா, அம்மா அப்பாவுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடச்சிது. இதை எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்தது. அப்புறம் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பட் ஆனால் கற்றுக்கிட்டேன். யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நம்ம டீமில் இருக்க கிரவுண்ட் டைரக்டர் வீடியோஸ்லாம் ஒன்று ஒன்றா கற்றுப்பேன். அவங்களோட ரிசல்ட்டெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். சார் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அவர் காப்பி பண்ணி நமக்கு பேஸ்ட் பண்ண மாதிரி நான் காப்பி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வேலை செய்யும் போதே எனக்கு வெஸ்டேஜோட ஞாபகம் தான் அதிகமாக இருக்கும். ஒவ்வொன்றையும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோடய தாட் ஃபுல்லாக வெஸ்டேஜோட நினப்பாக தான் இருக்கும். ஒன்று ஒன்று கற்றுக்க ஆரம்பித்தேன். டீம் உடைய ஆரம்பிச்சது. ஆனால் அதை விடலை. நான் திரும்ப ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது பிரேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் பானு மேம் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, மோட்டிவேட் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு லெவலில் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். 8% அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். இங்கே இத்தனை பேர் இன்கம் பண்ணுறாங்க, நம்மளாலேயும் எடுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் ஃபயரை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஃபேமிலிக்குள்ளே பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கோ, இல்லை நான் பண்ணுவேன். ஆனால் என்னை பின்னாடி நிறைய பேசினாங்க. எதையுமே காதில் எடுத்துக்கல. நான் கரெக்டாக இருக்கேன், நான் ஜென்யூனாக இருக்கேன், நான் இதை பண்ணுவேன், என்னோடய லைஃப் மாறும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் அடித்தேன். எனக்கு கீழே வந்து பிரான்ஸ் டைரக்டர் டீம் பில்டிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கீழே இப்போ சில்வர் டைரக்டர், அது கீழே பிரான்ஸ் டைரக்டர் இருக்காங்க. இப்போ நான் சில்வர் டைரக்டர் பொசிஷனில் இருக்கேன். 9,000 மேலே இன்கம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். வாழ்க்கையில் கனவு இருக்குது, நிறைய கடன் இருக்குது அப்படின்னா வெஸ்டேஜை மட்டும் விட்டுறாதீங்க, எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. அதை பண்ணிங்கன்னாவே உங்கள் லைஃப் மாறும். தேங்க்யூ ஸோ மச்.